ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 சினிமா கூத்தாடிகள் வந்து பிரபலமாயிருக்காங்க. 2 பேருமே விஜய் காராக வந்து பேசுகிறாங்க. அதில் லாரன்ஸ் வந்து சொல்கிறாரு, விஜய் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கல்ல, எதிர்கட்சிகளான சீமானாக இருக்கட்டும், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தெருநாய்களுக்கு வந்து பிரியாணி போடணும், பிஸ்கட் போட்டால் சாப்பிட மாட்டேங்குது, அவங்களுக்கு பிரியாணி தான் போடணும்னு சொல்லி அவ்வளோ கீழ்த்தனமாக வந்து பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர், அந்த நபர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கரண்ட் இல்லை அப்படின்னா போராட்டம் பண்ணாதீங்க, கரண்ட் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க, போராட்டம் பண்ணால் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்துடுமான்னு சொல்லி கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடியவன் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேர் முகத்தில் நம்ம வந்து கிழித்து விஜயோடைய ஆட்சியில் கேள்வி கேட்குறவங்க பூரா தெருநாய்களா அப்படிங்கிறது இந்த காலையில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல லாரன்ஸ் உன்னையெல்லாம் யார் வந்து அரசியல் கூப்பிட்டா அப்படின்னு தான் நாங்கள் வந்து கேட்க வேண்டிய இருக்குது. இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நல்லது செஞ்சு கிழிச்ச ஃபுல்லாக விளம்பரம் தான், விளம்பரம் தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. நான் வந்து இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சேன், ஊனமுற்றுவார் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சு நீ உன்னை வளர்த்துக்கிற. உன்னுடைய படம் முனி 3 வரும்போது இப்படி தான் ஒரு பிட்டை போட்டு வந்தேன், இப்போ அதே மாதிரி முனி 4 வரப்போகுது, அதனால் இப்படி பிட்டை போட்டு வர்றேன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. என்னென்னா பத்திரிக்கை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜயோடைய ஆட்சியை பற்றி சொல்லுங்கள், ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, டைம் கொடுக்கணுங்க. இப்போ வந்து நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும், அங்கே வந்து பைப்பு சரியில்லை, கரண்ட்டு அதாவது ஃபேனு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் அதை சரி பண்ணணுன்னா அதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம புதுசாக வந்து ஒரு தெருவுக்கு போனோம்னா அங்கே இருக்க நாய் வந்து நம்ம யார் என்னன்னு தெரியாமல் நம்மளை வந்து குலைக்கும், உடனே நம்ம பிஸ்கட் போடணும், அது போடணும், இது போடணும்ல. அது மாதிரி தான் விஜயோடைய ஆட்சி வந்து எப்படி செயல்படுவாருன்னு ஒரு டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்காமல் விமர்சிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து தெருநாய்கள் போலன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, விஜய் கட்சியை சேர்ந்த ஒருத்தன் சென்னையில் என்ன பண்ணுறான், சென்னை மதுரைன்னு எடுத்துங்க, 10 வயசு பிள்ளைய வந்து கற்பழிக்கிறான். அதே மாதிரி ஆலந்தூரில் ஒரு விதவை பெண் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் இவன் என்ன பண்ணுறான், தாவேக்கா நிர்வாகி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுக்குறான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி பக்கத்தில் கட்சிக்கார பிள்ளையவே அப்படியே கூட்டிகிட்டு போகிறான், இது ஜூஸில் வந்து மயக்க மருந்து மாதிரி கொடுத்து போய் லாட்ஜில் வச்சு கூட்டு பாலியல் வன்புறம் பண்ணுறான். இப்போ பார்த்தா சேலம் பக்கத்தில் நெய்க்காரப்பட்டி அந்த இடத்துல மணிகண்டன் ஒருத்தன் 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாசம் படம் எடுத்து வச்சு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி விருந்தாக்கியிருக்கான். இந்த செய்தி நடந்துகிட்டே இருக்குது. இதை வந்து ஒரு எதிர்க்கட்சிகளும் கேட்க தான் செய்வாங்க. இப்போ இந்த எதிர்க்கட்சியெல்லாம் கேட்டால் அரசியல்லாம் என்னென்னு தெரியாத, அரிச்சுக்கூடி தெரியாத இந்த தற்குறி லாரன்ஸ் வந்து தெருநாய்கள் அப்படின்னு சொல்லுதுன்னா இது எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, விஜய் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பள்ளிக்கு போகிற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை ஸ்டாலின் ஆட்சியில், இதான் தானே கேட்டார். பணிக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பணிக்கு பயணிக்கிறாங்கள்ல பேருந்தில் பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு பாலியல் தொல்லை நடக்குது, நான் வந்தால் அதெல்லாம் வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் விஜய். ஆனால் இப்போது நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா தாவைக்காரன். அந்த தாவைக்காரனை கண்டிக்க வேண்டிய கடமை யாரோடது, விஜயோடது. அப்போ அவன் அவன் தான் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது விஜய். அதனால தான் கேள்வி கேட்குறான். ஸ்டாலின் ஆட்சி நடக்குது, அதே மாதிரி தான் விஜய் ஆட்சி நடக்குதுன்னா எதுக்கே ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லி தான் கேட்பான். இதுக்கு வந்து விஜய் என்ன பண்ணால் தன்னுடைய கட்சிக்காரனை வந்து கரெக்ட் பண்ணணும். தன்னுடைய கட்சிக்காரனுக்கு வந்து இந்த மாதிரி நடந்தால் நான் வந்து தூக்குவேன்னு சொல்லி தூக்கலையே, போன ஆட்சி என்ன நடந்துச்சு அதே மாதிரி தான் ஆட்சி நடக்குது. அப்போ கேள்வி தானே கேட்பான். அப்படி கேள்வி கேட்டால் தெருநாய்கள் அப்படின்னா நீ எந்த நாய் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு. இப்போது கேள்வி கேட்குறவங்களுக்கு பூரா தெருநாய் மாதிரி பிஸ்கட்டு அவங்களுக்கு பிரியாணிலாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்போ நீங்கள் விஜய்க்கு ஆர்வம் பேசுகிறீங்கன்னா விஜய் உங்களுக்கு என்ன போட்டார் அது ஒன்று கேட்குறாரு. அடுத்து இந்த விஜய் ஆட்கள்லாம் வந்து தற்குறிகள் கிடையாதுலாம், அவங்களாம் வந்து அம்புக்குறி அப்படிப்பட்டவங்களாம். உண்மையாக சொல்லப்போனால் விஜய் கட்சிக்காரங்க தற்குறி சொன்னது தப்பு தான். நீதாயா தற்குறி, உன்னைய மாதிரி தற்குறியால் தான் தமிழ்நாடு வந்து நாசமாக போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அவங்களே ஒரு மாதம் ஆட்சி செய்ய முடியாமல் தமிழ்நாடு தத்தளிச்சுட்டு கிடக்குது. முன்பு எப்போ இல்லாத அளவு கரண்ட் வந்து கட் ஆகிட்டு இருக்குது. முன்பு எப்போ இல்லாத அளவுக்கு இங்கே வந்து வன்முறை காடாக வந்து போயிட்டுருக்கு, கொலை கற்பனை நடக்குது. அதை வந்து சொன்னால் அதுக்கு இந்த தற்குறிய பசங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க. அந்த தற்குறி பசங்க எல்லாம் அம்புக்குறி பசங்கன்னு சொல்லி நீ முட்டு கொடுக்குறேன்னா நீயே ஒரு தற்குறி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இவங்க கூத்தாடிகள் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து இந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கிறவர், அவருக்கு சினிமா வாய்ப்பு வந்து பெருசாக வரதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அண்மையில் ஒரு இன்டர்வியூ இவர் கொடுத்துருந்த இன்டர்வியூ தான் இப்போ தான் ட்ரெண்டே ஆகிட்டு இருக்குது. சூரியவம்சம் படத்தில் இவர் தான் அந்த சின்ன கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க வச்சுருப்பாங்க. அதாவது இந்த ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வயசு கேரக்டரு, அதில் இந்த மாஸ்டர் மைண்ட் தான் நடிக்க வேண்டியது இருக்குது. அப்போது போனால் இவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்கார், மாஸ்டர் மைண்ட் நீங்கள் என்ன ஷார்ட் எடுப்பீங்க, எப்படி வசனம் பேசுவீங்க, கேமரா இங்கே வைங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் என்ன பண்ணிடுவானா, ஓடிடும் உன்னை அடிச்சு போட செருப்பாலான்னு சொல்லி தாட்டி விட்ருக்காரு. இப்போ இந்த வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா கீழ்ப்பாக்கம்
அதிக திமிரு, அதிக வந்து ஒரு கேவலமான புத்தி. இந்த புத்தி கொண்ட என்ன பண்ணுறாருன்னா, மாஸ்டர் படத்தில் மாஸ்டர் விஜயோட நடிச்சுவிட்டு இன்றைக்கி வந்துட்டு விஜய் ஆட்சியில் வந்து கரண்ட் கட்டு, சென்னை முழுக்க கரண்ட் கட்டு, தமிழ்நாடு முழுக்க கரண்ட் கட்டு. அதை எடுத்து மக்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா, மக்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க? மக்கள் போராட்டம் பண்ணால் கரண்ட் கிடச்சிருமா? மக்கள்லாம் போராட்டம் பண்ண தேவையில்லை. மக்கள் பேசாமல் அமைதியாக இருந்தால் தான் போராட்டம் வந்து இது பண்ணும். விஜயா சரி பண்ணுவார். அவர் சரி பண்ணுற வரையும் மக்கள் போராட்டம் பண்ணக்கூடாது, கரண்ட் வருதுன்னு கேட்கக்கூடாதான். அதாவது நடுத்தர மக்கள், இன்னும் ஏழ்மை நிலை இருக்கவங்கலாம் வந்து வேலைக்கு போய்ட்டு நைட்டு வீட்டில் தூக்க வேணாமா? அவங்க படுற கஷ்டம் பற்றி விஜய், அதாவது இவனெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நம்ம எப்படி கேள்வி கேட்கனே தெரில. ஏன்னா இந்த திமிரு, கரண்ட் இல்லை அப்படின்னா வாழ முடியாத சூழ்நிலையில் தான் இருக்காங்க சென்னை மக்கள். ஒரு நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா வாழ முடியாது, தூங்க முடியாது, குழந்தைங்க இருக்கிறாங்க, சாப்பாடு எவ்வளோ விஷயம் இருக்குது. கரண்ட்டு தான் 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கொடுக்க முக்கியமில்ல, கரண்ட்டை முதல்ல கொடுக்கணும். மாதம் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாதம் கரண்ட் பில் எடுக்காமல் 200 யூனிட் அப்படிங்கிறது அதில் ஒரு ஏமாத்து வேலை. 500 யூனிட்டுக்குள்ளே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காரு. கரண்ட் ஒழுங்காக கொடுக்க துப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க. அப்படி கேட்குற மக்களை இழிவுபடுத்துகிறான் பாரு இந்த மாதிரி சினிமா கூத்தாடி. எங்கள் வீட்டில் வேணால் கரண்ட் எடுத்துக்கங்க. ஆமாம், இவர் வீட்டில் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்காரு, எடுத்துக்குவாங்க. அதை கீழ்ப்பாக்கம் தமிழ்நாடு முழுக்க கரண்ட் வந்து கட் ஆகிட்டுருக்கு. இவங்க வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்கிட்டால் வந்துடுமா? அப்புறம் இவங்க வீட்டில் கரண்ட்டு போனால் சோலாரை வச்சு ஃபேனை வந்து இவர் ஓட வச்சுருவான். 2 ப்ளக்கு வயரை வச்சு ஒரு இது பண்ணிக்குவாரான். ஏன்னா ஓண்ட காசு இருக்குது, நீ வந்து பண்ணுவ, சோலார் பேனல்லாம் இருக்குது, அதை வந்து வச்சுக்க. ஓண்ட காசு இருக்குது, எல்லாம் வந்து நீ பண்ணுவ. மற்ற மக்கள்கிட்ட என்ன இருக்குது? கரண்ட்டு பில் கட்டவே காசு இல்லை, அதான் முக்கியம். அதனால தான் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து இப்படி இருக்காங்கன்னு தான் மாதம் 2000 ரூபா தரேன்னாரு, இலவசம் அறிவிக்கிறார். அப்போ அந்த மக்கள் சோலார் வாங்குற மாதிரி இருந்தால் எதுக்கு இலவசம் வந்து எதிர்பார்க்குறாங்க? அவங்களே வறுமை கோட்டில் கீழே இருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து ஏன் போராடுறாங்க? எதுக்கு போராடுறாங்க? விஜயோட ஆட்சியில் வந்து போராடக்கூடாது, அவராக அதான் நடக்கணுமா? சினிமா கூத்தாடிகள் வந்து தமிழ்நாட்டை என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது இந்த லாரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாஸ்டர் மகேந்திரன், 2 பேருமே தற்கூரிகள், 2 பேருமே கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதே போன ஆட்சியில் விஜய் என்னென்ன கேள்வி கேட்டார்? விஜய் வந்து ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி கேட்டார்ல, அப்போ அவர் கேட்கலாம், என்ன சார் கொலை கற்பழிப்பாக நடக்குது சார் உங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கரண்ட் போகுது சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2 மாதம் கரண்ட் பில்லு வந்து கரெக்டாக எடுக்கிறேன்னு சொன்னீங்களே சார், என்ன சார் 1 மாதம் எடுக்கிறேன் 2 மாதம் தான் எடுத்துக்கிட்டீங்களே சார்னு கேட்கலாம். அவர் கேட்கலாம். ஆனால் அதே கேள்வி வந்து மக்கள் கேட்டக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்கள் தெருவில் வந்து போராடுறாங்க, எங்களுக்கு கரண்ட் இல்லைன்னு அவங்க கேட்டக்கூடாதுன்னு அவங்கள வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் லாவலாரன்ஸ் அரசியலுக்கு வராறான். யாரையா அவர் அரசியலை கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க அம்மா வந்து அதுலேயும் இவர் விஜய் கட்சியில் திருச்சி கிழக்கெலாம் நிற்க போகிறாருங்கிறது தெரியுது. ஆனால் இவங்க என்னங்க அரசியலுக்கு வர்றீங்களா? இல்லை வர்றேன், என்னை பார்க்க எத்தனை பேர் வந்துட்டாங்க, எங்கள் அம்மாவை கேட்பேன், எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவேன். யோ சாமி, இதெல்லாம் வந்து துரதிருஷ்டவசம் அப்படிங்கிறது தான். இதான் துரதிருஷ்டவசம். ஒன்றும் இல்லை, இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா மக்கள், அந்த மக்கள் வந்து அடுத்த 5 வருஷம் அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த 6 மாதத்துக்குள்ளே அனுபவிப்பாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே விஜய் ஆட்சி ஏற்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து போராடும். அந்த அளவுக்கு வந்து பண்ண போகிறாங்க இந்த தற்கொலை சினிமா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.